சீமானால் முக்குளத்தூர் அனைத்து பகுதிகளிலையும் சீமான் பேசுகிற பேச்சுக்கள் விஷ விதைகளாக விதைக்கப்பட்டு வருகிறது. அதாவது இவங்களுக்கு இருக்கிற பட்டத்தை அவங்க இதுன்னு பேசி சண்டை இழுத்து விடுறதா இருக்கட்டும், நம்மளோட வரலாற்று அடையாளங்களை அழிப்பதில் சீமானுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நமக்கு கடவுள். அவரை பல இடங்கள் ஒருமையை பேசி வருவது சீமானுக்கு வாடிக்கையாக உள்ளது. இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவரும், எந்த ஒரு அரசியல் தலைவருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அப்படி பேசியது கிடையாது. மணல் இதுக்கெல்லாம் எதிர்த்து மாநாடுன்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தான் சார்ந்த சாதியை சேர்ந்த ஒரு நபர் தான் அந்த தொழிலில் டானா இருந்தாரு. அதுல திராவிட கட்சிகள்லாம் இப்ப நீங்க வளர்ந்து தலையிடுறதுனால திமுகவா இருக்கட்டும், திமுக ஆட்சி காலமா இருக்கட்டும், அதிமுக ஆட்சி காலமா இருக்கட்டும், இந்த தொழில்கள்ல அவங்க எல்லாம் ஈடுபட்டு அந்த குறிப்பிட்ட நபருக்கு இடைஞ்சலா இருக்குன்னா, இது சீமானோட இந்த மலை மணல் எதிர்ப்பு மாநாடு போல ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு தொழில் போகணும் தான். சீமானுக்கு வர்றது திரள் நிதி இல்லை. இந்த தொழிலதிபர் அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த தொழிலதிபர்கள் திரட்டி தரும் நிதி தான். தங்கச்சி எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்பர் தேவேந்திரர் தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க. அது மரபு, அது பாண்டியர் மரபு. அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேர்வார், மரவர், கல்லருன்னு பிடிச்சிருக்காரு. இப்ராஹிம். வணக்கம், சௌத்ரி தேவர் பேசுறேன். வருகிற 21 சனிக்கிழமை சீமான் நடத்தும் மக்கள் மாநாடு என்ற பெயரில் ஒரு சாதி வெறி மாநாடு. அதை கண்டிப்பா நான் சீமானை சாதி வெறி மாநாடு தான் சொல்றேன். ஏன்னா தமிழ் தேசம்ன்ற பேர்ல தமிழ் சாதிகளை பிளவுபடுத்த வந்த ஒரு சாத்தான் தான் சீமான். சீமானை கண்டிப்பா யாரும் நம்பக்கூடாது. எப்படி ஒரு காலத்துல காமராஜர் காலத்துல ராமநாதபுரம் மாவட்டம் அழிக்கப்பட்டதோ, அன்று முக்குளத்தூருக்கு எவ்வளவு அநீதி அளிக்கப்பட்டதோ, அதே மாதிரி இன்று சீமானால் முக்குளத்தூர் அனைத்து பகுதிகளிலையும் சீமான் பேசுகிற பேச்சுக்கள் விஷ விதைகளாக விதைக்கப்பட்டு வருகிறது. அதாவது என்ன சொல்றது, இந்த பிளவுகள் குறிப்பா 2 சமூகத்துக்குள்ள ஏதாவது இவங்களுக்கு இருக்கிற பட்டத்தை அவங்க இதுன்னு பேசி சண்டை இழுத்து விடுறதா இருக்கட்டும், நம்மளோட வரலாற்று அடையாளங்களை அழிப்பதில் சீமானுக்கு முக்கிய பங்கு இருக்கு. குளத்தூருக்கு என்னென்ன வரலாற்று அடையாளங்கள் இருக்கோ, சீமானோட கண்டினியூஸான பேச்சுகள் அந்த வரலாற்று அடையாளங்களை அழிப்பதற்கானதாக இருக்கும். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நமக்கு கடவுள். அவரை பல இடங்கள் ஒருமையை பேசி வருவது சீமானுக்கு வாடிக்கையாக உள்ளது. இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவரும், எந்த ஒரு அரசியல் தலைவருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அப்படி பேசியது கிடையாது. ஏன்னா சீமான் அதை ஒரு பழக்கமா கொண்டு அதை நம்மளை நமக்கு எதிராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையே பேசி அதை ஒரு வழக்கமா கொண்டு வர்றது சீமானோட சமீபத்திய பழக்கமா இருக்கும். நம்ம எல்லாம் கவனிச்சு நான் அது குறிப்பிட்டு இப்ப முக்தார் பேட்டியில கூட அதை சொன்னேன். சீமானோட இந்த தொடர் பாத்தீங்கன்னா முக்குளத்தூருக்கு எதிராக இருக்கு. நேர் எதிர்கொள்க. இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினதை நான் வெறுக்கிறேன். அவர் இருந்தா நீ சாத்திருப்பியா? வாழ்நாள்ல நான் கூட சின்னதா ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகான். அவரு சிலுக்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க தங்கத்தை போட்டு அதை மூடி மீது அவர் விரும்பினாரா? அவர் கேட்டாரா? விஸ்வநாத நாயக்கர் இல்லைன்னா எங்க பாட்டம் கொடுக்க வேணும் இல்லை. ஏன்னா 90 கிராமங்களை இது இங்கே பேரரசு. ஏன் சொல்ல வரேன்னா, அதே மாதிரி சீமானை பத்தி சில விஷயங்கள், சீமானை நல்ல நபர்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்க சில மக்களுக்கு மலைவிகள் மணல் இதுக்கெல்லாம் எதிர்த்து மாநாடுன்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தான் சார்ந்த சாதியை சேர்ந்த ஒரு நபர் தான் அந்த தொழிலில் டானா இருந்தாரு. அதுல திராவிட கட்சிகள்லாம் இப்ப நீங்க வளர்ந்து தலையிடுறதுனால திமுகவா இருக்கட்டும், திமுக ஆட்சி காலமா இருக்கட்டும், அதிமுக ஆட்சி காலமா இருக்கட்டும், இந்த தொழில்கள்ல அவங்க எல்லாம் ஈடுபட்டு அந்த குறிப்பிட்ட நபருக்கு இடைஞ்சலா இருக்குன்னா, இது சீமானோட இந்த மலை மணல் எதிர்ப்பு மாநாடு போல ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு தொழில் போகணும் தான். சீமானுக்கு வர்றது திரள் நிதி இல்லை. இந்த அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த தொழிலதிபர்கள் திரட்டி தரும் நிதி தான் சீமானோட இந்த எல்லாமே. பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் ஒரு அரசியல்வாதி தாக்கு பிடிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெரிய கட்சிகள் நீங்க பார்த்தா விஜயகாந்த் வீட்டுல பணம் இல்லை, ஃபண்ட் இல்லைன்னு பாவனைக்கு அல்லாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ 150 படம் நடிச்ச ஒரு விஜயகாந்த், எத்தனையோ
கட்சிகள் வந்து இந்த பொருளாதாரத்தால காணாம போயிருச்சு, தொடர்ந்து நிக்க முடியாம. ஆனா சீமான் இன்று வரை தனித்து தொடர்ந்து நிற்பது என்னன்னா, பெரிய கட்சிகள் இருந்து சில தொழிலதிபர்களை காப்பாத்த. நீங்க பாத்தீங்கன்னா எந்த தொழிலுக்காண்டி முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான் தொழிலதிபர் அன்றைய பிரதமர் கையில ஏற்றுமதிக்காண்டி விருது வாங்கின பிஆர்பி அழிக்கப்பட்டார். பிஆர்பி வந்து கங்கணம் கட்டி சில நம்ம சமூகத்தை சார்ந்த தலைவர்களை வச்சே பிஆர்பி அழிக்கப்பட்டார். இன்னைக்கு அதே தொழில் மாற்று சமுதாய தொழிலதிபர்கள் இன்று அதை வந்து அதோட நல்ல விரிவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல காரணம் என்னன்னா, முக்குளத்தோர் சமுதாயம் குறிப்பிட்டு பல வகையில வந்து முன்னேறி விடக்கூடாது, பல வகையில வந்து முக்குளத்தோர் சமுதாயம் வெளியே வந்துடக்கூடாது, கல்வியில இருந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் அந்த சார்ந்த முக்குளத்தோர் பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுல அந்த பகுதிகளை வந்து கலவர பகுதியாகவும் அந்த பகுதிகளை வந்து வளர்ச்சி இல்லாத பகுதிகளாகவும் வைக்கிறதுல இன்று சீமானுக்கு தென் மாவட்டத்துல இது முக்கிய ஒரு அசைன்மெண்ட்னே சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா நம் சமுதாயம் சார்ந்த இளைஞர்கள் பகுதிகளை பேசும்போதே சீமானுக்கு தெரியும் எப்படி பேசி, எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணி, எப்படி அதற்கான எல்லா விதமான விஷய விதையுமே சீமானோட பேச்சுகள்ல இருக்கும். அப்படிப்பட்ட சீமானை நீங்க யாருமே ஆதரிக்க கூடாது. முக்குளத்தோர் குறிப்பா, முக்குளத்தோர் மட்டும் சொல்லல, மாற்று அனைத்து தமிழ் சாதியினரும் இந்த மக்கள் மாநாடை புறக்கணிக்க வேண்டும். முக்கியமாக முக்குளத்தோர்ல அதாவது முக்குளத்தோராக இருந்து சீமான் மாநாட்டுக்கு போனால் கண்டிப்பாக அது துரோகி. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம பட்ட கஷ்டங்கள் என்னைக்காவது சீமான் வந்து தென் மாவட்டத்துல முதுகுளத்தூர் கலவரத்தை பத்தி பேசியதுண்டா, ராமநாதபுரத்தை வழியை பத்தி பேசினதுண்டா, கீழத்துவல் தியாகிகளை பத்தி பேசினதுண்டா? இவ்வளவு வரலாறு பேசுற சீமான் என்னைக்காவது பேசினதுண்டா? உன் வழி உன் ரத்தத்தை சீமான் வேடிக்கை பார்த்து மாற்று வரலாறுகளை மாற்று வரலாறு பயந்து நம்ம வரலாறு அழிக்க பார்க்கிற சீமான் மாநாட்டுல மானமுள்ள ரோசமுள்ள ஒரு முக்குளத்தாங்கூட கலந்துக்கிற கூடாது. கண்டிப்பான முறையில் ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் சீமானோட மக்கள் மாநாடு என்ற போலி சாதி வெறி மாநாடை புறக்கணிக்க வேண்டும் என்று அழுத்தி சொல்லுகிறேன். ஏன்னா அரசியல் அடையாளம் நமக்கு அளிக்கப்பட்டதுன்னு பல இடத்துல பேசுறோம். யாரால் அளிக்கப்பட்டதுன்னு முதல் அடையாளம் கண்டுபிடிச்சாதான் இன்று சீமானால் அளிக்கப்பட்டு வருகிறது. நம்ம அரசியல் அங்கீகாரம் வேணும்னா இந்த மாதிரி ஆளுகளை ஒழிச்சாதான் நமக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும். நமக்கான அரசியல் அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பான முறையில சீமானோட மாநாட்டை புறக்கணிப்போம். முக்குளத்தோர் அனைவரும் முக்கியமாக சீமானோட மக்கள் மாநாடை போலி மாநாடை புறக்கணிப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்பர் தேவேந்திரர் தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க. அது மரபு, அது பாண்டியர் மரபு. அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேர்வார், மறவர், கல்லருன்னு போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவ்வளோதான்.